back to Life of Harini. I hope you guys are doing good and being safe. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல வந்து கேட்டது ஒரு குக்கிங் vlog ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஐ எம் நாட் ப்ரொஃபஷனல் குக் அட் ஆல். நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சேன். கார்த்தி நீ ஏதோ சாப்பிட்றேன்னு தெரியுது, கச்சப்பச்சன்னு சவுண்ட் வருது, டிஸ்டர்பிங்காக இருக்கு. எங்கே போயிட்டேன்? ஸோ யா, ப்ரொஃபஷ்னல் குக் கிடையாது. நான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் வந்து நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குக் பண்ணுறதுக்கான சான்சஸும் எனக்கு அமைஞ்சது. ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு பருப்பு சாதம், ஒரு லெமன் ரைஸ், இந்த மாதிரி சிம்பிள் கர்ட் ரைஸ் இதெல்லாம் கூட எனக்கு வந்து புதுசாக தெரிஞ்சுது. அண்ட் ஐ குக்ட் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி. ஸோ அப்படி குக் பண்ண எனக்கு குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பார்த்தப்பதான் ஒரு ரொம்ப பிரபலியமான ஒரு இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஓகே ஃபைன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ரொம்ப பிரபலியமா இருக்கிற ஒரு டிஷ் வந்து மஞ்சூரியன். ஸோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. அந்த மஞ்சூரியன்ல வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு வெஜிடபிள் வந்து ஐ டென்ட் ஃபைண்ட் இன் 80 to 85% of the restaurants which I visited. So அந்த vegetable வேற எதுவும் இல்ல, it is potato. This potato அதேதான். So பொட்டேட்டோ வந்து நான் பொட்டேட்டோ மஞ்சூரியன் அப்படின்னா ஆலு மஞ்சூரியன் அப்படின்னா ஐ டென்ட் ஃபைண்ட் இட் எனிவேர், லைக் நாட் எனிவேர். ஆக்சுவலி 90% ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ்ல நான் பார்த்தது இல்லை. So why not trying a recipe, famous recipe with the potato அப்படின்னு நான் நினைச்சேன். வேணும் தானே நீ பண்ற, முடிஞ்சு போச்சு. கட். ஸோ இன்னைக்கு நம்ம vlogல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆலு மஞ்சூரியன். அது நீங்க ஆலு மஞ்சூரியன், பொட்டேட்டோ மஞ்சூரியன், இல்ல உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணது, அதே சைஸில் கட் பண்ண 1/4 கேப்சிகம், 2 மீடியம் சைஸ்ட் பொட்டேட்டோஸ் க்யூபாக கட் பண்ணது, 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா, அதே ரேஷியோவில் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன்ஸ், சில்லி சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா ஃபைன்லி சாப்ட், அதோட ஸ்டெம்ஸ் நல்லா கட் பண்ணது, அப்புறம் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 6 to 8 கார்லிக் க்ளோவ்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒயிட் பெப்பர், வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்லி கிராக்ட் பெப்பர். இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம சார் வந்து 2 விஷயத்த மிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நான் எடுத்து வைக்க மிஸ் பண்ணிட்டேன் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில். என்னென்னா டீப் ஃப்ரைக்கு தேவையான குக்கிங் ஆயில் அண்ட் சாட்டே பண்ணுறதுக்கு தேவையான ஆலிவ் ஆயில், அது 2 மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா மாவில் பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணி அண்ட் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோஸை வந்து ஒரு 40% அவனில் ஒரு 3 minutes வச்சு எடுத்து குக் பண்ணிக்க போகிறோம். இவ்வளவுதான் வச்சிருக்கேன், இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ நான் எதுக்காக அந்த பொட்டேட்டோஸ் வந்து ஒரு 40% 3 minutes வந்து அவனில் குக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, யூஸ்வலி மஞ்சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஈஸியாக குக் ஆகுற மாதிரி வெஜிடபிள்ஸ், இப்போ பேபிகார்ன் இல்லைனா வந்து காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லாம் இஃப் இன் கேஸ் சரியாக குக் ஆகலாம் கூட அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது டேஸ்ட் குட் அண்ட் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது. பட் இஃப் வென் இட் கம்ஸ் டு பொட்டேட்டோ இது சரியாக குக் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் திங் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும், அண்ட் செகண்ட் திங் வந்து அதில் க்ரன்ச்சியாக இருந்தால் இட் டசன்ட் டேஸ்ட் குட் இல்லையா. ஸோ அதனால் ஐ தாட் ஒரு ப்ரிகாஷனரியாக நான் ஒரு 40% அதில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப ப்ரௌனிஷாக எடுக்க போகிறோம், கோல்டன் ப்ரௌன் வரப்போவே நம்ம அதை வெளியே எடுத்துகிற போகிறோம். பிகாஸ் வி ஆர் நாட் குக்கிங் ஃபார் பக்கோடா இல்லையா. ஸோ ஐ தாட் ஆஃப் குக்கிங் இட் இன் த அவன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ 3 teaspoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், 3 teaspoons ஆஃப் மைதா அண்ட் தேவையான அளவு சால்ட். நான் இங்கே வந்து இவ்வளோ சால்ட் எடுத்துருக்கிறேன். 1/4 teaspoon ஆஃப் சால்ட் அண்ட் ஒரு 1/4 teaspoon ஆஃப் ஒயிட் பெப்பர் ஃபார் த ஃப்ளேவர். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க.
லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட் ஷுட் லுக் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திக் சூப் கன்சிஸ்டன்சியில் அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து இருக்கணும். அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம 40% குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோஸை அதில் ஆட் பண்ணி மேக் ஷூர் இட் இஸ் கோட்டட் ஆல் த சைட்ஸ். அண்ட் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் டீப் ஃப்ரையிங் இட். I'm just using a spoon for a safety purpose. Golden brown ஆனதும் you can just transfer it to a bowl and then நான் அதில் tissues போட்டிருக்கேன் so that it can absorb excess oil. என் மேலே என்ன பற்றக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் he is continuing the job. மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால அது டெஃபினட்டாக ஒட்ட தான் செய்யும். ஸோ அதை பற்றி பெருசாக நம்ம பாதர் பண்ண வேண்டாம். ஏன்னா எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா கூட யூ கேன் ஜஸ்ட் செப்பரேட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. செகண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு சாஸ் பேஸ் ஒன்று ரெடி பண்ணி அதில் இந்த ஃப்ரை பண்ண இதெல்லாமே போட்டு சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். இப்போது சாஸ் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இப்போது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்லிக் வந்து இப்போது நல்லா நைஸ் கோல்டன் ப்ரௌனாக இதை சாட்டே பண்ணிக்கணும். ஏன்னா இட் கிவ்ஸ் அ நைஸ் அரோமா. இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ டசன்ட் லைக் garlic, you can just avoid this step. And after that I'm just adding in the white part of the spring onion stems and a pinch of chili flakes to add in the spice to it. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற 3 விதமான சாஸஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். which is 3 tablespoons of tomato ketchup, 1.5 tablespoons of chili sauce and 1 tablespoon of soy sauce. இங்கே நான் soy sauce வந்து ஹார்ட் soy sauce எடுத்துருக்கிறதுனால 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் லைட் soy sauce இருக்குது அப்படின்னா you can just add in 2 tablespoons. ஸோ இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா you can just add in the chopped onions and capsicum to it. யூஸ்வலி நிறைய பேர் வந்து garlic ஆட் பண்ண உடனே chopped onions and capsicum ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாஸஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் ஏன் கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைனீஸ் கியூசின்னாலே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால அனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் வந்து ஓவர் குக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாஸஸ் மேலே ஊற்றுறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாஸஸ் சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ ஹவ் ஆடட் தெம் ஹியர் பிகாஸ் ஐ பர்சனலி ப்ரிஃபர் ஃபார் அ சைனீஸ் கியூசின் இஃப் தீஸ் டூ ஆர் மோர் க்ரன்ச்சியர். இப்போது இந்த சாஸ் பேஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த டீப் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய உப்பு ஆட் பண்ணிட வேண்டாம். நான் இங்கே ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை லம்ப்ஸ் இல்லாமல் தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ லெட் இஸ் ஆட் தட் வாட்டர் டு இட் just to give some thickness to the sauce base. After adding this water mixture you can just saute for a minute and then நம்ம ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். Potatoes add பண்ணதுக்கப்புறமா give it a nice toss இல்லைனா mix it so well in such a way that potatoes are evenly covered by the sauce base. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா we are almost done with the recipe. So at this point of time you can add in some chopped spring onions and give it one toss before you turn off the stove. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கார்னிஷ் இட் ஆஸ் ஆஃப் யோர் டேஸ்ட். இங்கே நான் வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தாள் அண்ட் வெள்ளை எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இட் லுக்ஸ் வெரி யம்மியில். ஸோ நான் வந்து இந்த ரெசிபி வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஐ டென்ட் திங்க் இட் வுட் பி இவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் காம்போ ஃபார்
ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் ஃபார் சம் ஸ்டஃப் பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. அண்ட் இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தப்போ எவ்வளோ செய்யணும்னு அளவு தெரியாமல் நிறைய செஞ்சு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. ஸோ அந்த லெஃப்ட் ஓவரை நான் வந்து நெக்ஸ்ட் டே ஐ ட்ரைட் வித் கர்ட் ரைஸ். ஐ நோ இட்ஸ் அ கிரேசி காம்போ, பட் ட்ரஸ்ட் மீ, இட் வாஸ் அமேசிங். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் முடிஞ்சால் டேக் அ வீடியோ or photo of it and send it to me on Instagram through message. It would be a great pleasure for me to reply you all in person over there. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இஃப் இன் கேஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூஸ் என்ன அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் ஃபார் திஸ் கன்சிஸ்டன்ட் லவ் அண்ட் சப்போர்ட், பிகாஸ் our channel has gained 700 subscribers and I'm super happy about it. So with that note, we have come to the end of this video. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. And please do share it with your family and friends and help me reach more audience. Thank you so much for watching this video. See you guys in the next videos. Tata, bye bye. Lots of love from Harini.